இந்திய ரயில்வேல இருந்து ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு வந்திருக்கு. உங்க வாழ்க்கை பயணத்தோட அடுத்த ஸ்டாப் இந்திய ரயில்வேயா இருக்கலாமா? வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நீங்க பாக்குறது நிஜம்தான். 1, 2 இல்ல. கிட்டத்தட்ட 22,000 காலி பணியிடங்கள். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு. சொல்லப்போனா, இந்திய ரயில்வேயோட உயிர்நாடியே இந்த மாதிரி அடிப்படை பணிகள்தான். சரி, இவ்ளோ பெரிய வாய்ப்புன்னு சொல்லியாச்சு. இதுல நாம எப்படி உள்ள போறது? என்ன தகுதி வேணும்? எக்ஸாம் எப்படி இருக்கும்? வாங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த குரூப் டி வேலைன்னா என்ன? சில பேர் இத லெவல் 1 வேலைன்னு கூட சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க தான் ரயில்வே சிஸ்டத்தோட அஸ்திவாரம் இல்ல முதுகெலும்புன்னே சொல்லலாம். பாருங்க, ட்ராக் மெயின்டெய்னர், ஹெல்ப்பர், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மென்னு இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையும் அவ்ளோ முக்கியம். இவங்க சரியா வேலை செஞ்சாதான் நம்ம ரயில்கள் எல்லாம் பாதுகாப்பா சரியான நேரத்துக்கு ஓடும். உண்மையா சொல்லணும்னா இவங்க இல்லாம ஒரு ரயில் கூட ஒரு இன்ச் நகர முடியாது. ஓகே, வேலை சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு அப்ளை பண்ண நமக்கு தகுதி இருக்கா? வாங்க அந்த முதல் தடியை எப்படி தாண்டறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். கவனிங்க. தகுதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்ல அதுக்கு ஈக்குவலா ITI முடிச்சிருந்தாலும் சரி. அடுத்தது வயசு. பொது பிரிவினருக்கு 18லேருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வயச ஜூலை 1, 2026 தேதியை வச்சுதான் கணக்கு பண்ணுவாங்க. சோ அந்த டேட்ல உங்க வயசு இதுக்குள்ள இருந்தா நீங்க கேட்ட தாண்டிட்டீங்க. சரி, 33 வயசுங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு. மத்தவங்களுக்கு கண்டிப்பா வயது வரம்புல தளர்வு இருக்கு. நீங்க SC ST பிரிவை சேர்ந்தவரா இருந்தா உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா, அதாவது 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே OBC கேட்டகரியா இருந்தா 3 வருஷம் தளர்வு. இதனால இன்னும் நிறைய பேரால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இல்லையா? ஓகே, எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அப்ளை பண்றது தான். ஐயோ, அப்ளிகேஷன்லாம் கஷ்டமா இருக்குமே நினைக்கவே வேண்டாம். எல்லாமே ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மொத்தமே 4 ஸ்டெப் தான். பாருங்க, முதல்ல RRB வெப்சைட்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் உருவாக்கணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுமையா ஃபில் பண்ணணும். மூணாவதா உங்க போட்டோ, சர்டிபிகேட்ஸ் மாதிரி டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கடைசியா ஆன்லைன்லயே ஃபீஸ் கட்டிட்டா அவ்ளோதான். இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன். அப்ளை பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடியே தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். இப்போ நான் சொல்ல போற தேதிகளை உங்க கேலண்டர்ல இல்லனா போன்ல உடனே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஜான்வரி 31, 2026, முடிறது March 2, 2026. தயவு செஞ்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்போ சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். அதனால ஆரம்பிச்ச வாரத்திலேயே அப்ளை பண்ணி முடிச்சிடுறதுதான் புத்திசாலித்தனம். சரி, அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன? அதுதான் அசல் மேட்டர், செலக்ஷன் ப்ராசஸ். இந்த தேர்வுல என்னென்ன கட்டங்கள் இருக்கு, நாம எப்படி தயாராகணும்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் ஹர்டல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது CBT. இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ்: பொது அறிவியல், கணக்கு, ரீசனிங், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சிலபஸ் உங்களுக்கு புதுசா இருக்காது. இதுல நல்லா ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணா மட்டும்தான் நாம அடுத்த லெவலுக்கு போக முடியும். CBTல கிளியர் பண்ணிட்டா வேலை கிடைச்சிடுமா? இல்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்க அறிவுத்திறனை சோதிச்ச மாதிரி அடுத்து உங்க உடல் தகுதியை சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுக்கு பேருதான் PET, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இந்த PETல என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு பாருங்க. ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா இருக்கு. 2 பேருக்குமே வெயில் தூக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கணும். அப்புறம் 1000 மீட்டர் ஓடணும். ஆண்களுக்கு 35 கிலோ, பெண்களுக்கு 20 கிலோ. பார்க்க கொஞ்சம் சேலஞ்சிங்கா தெரியலாம், ஆனா முறையான பிராக்டிஸ் இருந்தா இதெல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம். உங்க உடல் வலிமையை டெஸ்ட் பண்ற ஒரு கட்டம் இது. எதுக்கு இந்த பிசிக்கல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். சிம்பிள். ரயில்வே வேலைங்கிறது வெறும் ஆபீஸ்ல உட்கார்ந்து பாக்குற வேலை மட்டும் இல்ல. நிறைய களப்பணிகள் இருக்கும். அந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்யறதுக்கு தேவையான ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த PET. இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த PET எக்ஸாமுக்கு மார்க் எதுவும் கிடையாது. இது வெறும் ஒரு தகுதி தேர்வு தான். ஆனா இதுல பாஸ் ஆனா பாஸ், ஃபெயில் ஆனா மொத்தமா அவுட். அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு டாஸ்க்கும் செய்ய உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால இதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப அவசியம். அப்படியே CBTயையும் கிளியர் பண்ணி PETலயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்.
நீங்க கிட்டத்தட்ட ஃபினிஷிங் லைன் பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். செலெக்ஷன் ப்ராசஸோட கடைசி கட்டங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது டிவி. நீங்க அப்ளிகேஷன்ல சொன்னதெல்லாம் கரெக்டானான்னு உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வச்சு செக் பண்ணுவாங்க. இங்க லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி உங்க 10வது மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டுன்னு எல்லாத்தையும் ஒரிஜினலோட ரெடியா வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சின்ன டிப். எல்லா சர்டிஃபிகேட்லயும் உங்க பேரு, அப்பா பேரு, பிறந்த தேதியெல்லாம் ஸ்பெல்லிங் மாறாம ஒரே மாதிரி இருக்கான்னு இப்பவே செக் பண்ணிடுங்க. ஒரு சின்ன எழுத்துப்பிழை கூட அன்னைக்கு பெரிய தலைவலியை கொடுத்துடும். எல்லாத்துக்கும் கடைசியா ஃபைனல் ஸ்டெப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். நீங்க செய்ய போற வேலைக்கு தேவையான உடல் தகுதியோட ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. இதுலயும் நீங்க ஃபிட்னு சொல்லிட்டாங்கன்னா கங்க்ராட்ஸ், இறுதி தேர்வு பட்டியல்ல உங்க பேர் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. சரி, இப்போ எல்லா விவரமும் உங்ககிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 22,000 வேலைவாய்ப்பு, ரொம்ப எளிமையான தகுதிகள், தெளிவான தேர்வு முறை. இந்த அருமையான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்திய ரயில்வேல ஒரு நிரந்தர வேலை நிச்சயம். உங்க வாழ்க்கை பயணத்தோட அடுத்த நிறுத்தம் இந்திய ரயில்வேயா இருக்க போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.